ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் எல்லாம் மிகவும் பயந்து வாழ்ந்தார்கள். ஏனெனில் அந்த கிராமத்தின் வெளியே ஒரு பெரிய மயானம் இருந்தது. அந்த மயானத்தில் இரவு நேரங்களில் விசித்திரமான சத்தங்கள் கேட்கும். மக்கள் யாரும் அந்த இடத்திற்கு போகவே மாட்டார்கள். ஒரு நாள் ஒரு சித்தர் அந்த கிராமத்துக்கு வந்தார். அவர் அந்த மயானத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னார், நீங்கள் பயப்படுற இடத்தில்தான் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அவர் அந்த மயானத்தின் நடுவில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி அங்கே ஒரு கல்லை வைத்து பூஜை செய்தார். இது சாதாரண இடம் இல்லை, இங்கே மயான காளியம்மன் இருக்கிறாள் என்று அவர் சொன்னார். அந்த நாள் முதல் கிராம மக்கள் அம்மனை பக்தியுடன் வழிபட ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் அதை நம்பவில்லை. மயானத்தில் அம்மன் இருக்கிறாளா? அது எல்லாம் பொய் என்று அவன் சொன்னான். அவன் தைரியமாக ஒரு நள்ளிரவு நேரத்தில் அந்த மயானத்துக்குள் சென்றான். முழு மயானமும் அமைதியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. மரங்கள் எல்லாம் அசைந்தன. அவன் முன்னே சென்றான். அந்த நேரத்தில் மயானத்தின் நடுவில் ஒரு தீபம் தானாகவே எரிய ஆரம்பித்தது. அதன் அருகில் ஒரு கருப்பு நிழல் மெதுவாக எழுந்தது. அவன் பயத்தில் அங்கேயே விழுந்து அம்மா காப்பாத்து என்று கத்தினான். அடுத்த நாள் காலை அவன் மயானத்தின் வெளியே பத்திரமாக கிடந்தான். அவன் எழுந்ததும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அங்கே உண்மையிலேயே இருக்கிறாள் மயான காளியம்மன். அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் ஒவ்வொரு அமாவாசை இரவும் அவர்கள் மயானத்தில் தீபம் ஏற்றி பூஜை செய்தார்கள்.